தமிழ்னு பார்த்து தான் வந்திருப்பீங்க. டாடா குரூப்னா எல்லாருக்குமே தெரியும். கடந்த 150 வருஷமா நாட்டோட வளர்ச்சியில டாடா குரூப்போட பங்கு இருக்குன்னு சொன்னா அதை யாருமே மறுக்க முடியாது. கார்ல இருந்து காஃபி வர டாடா கால் பதிக்காத செக்டரே கிடையாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணகிரி மாவட்டத்துல நாகமங்கலம் சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவில் டாடா எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க. அந்த கம்பெனியில ஐபோன் மொபைலோட ஸ்பேர் பார்ட்ஸ் தயார் பண்றாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த கம்பெனியால தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட இளைஞர்களுக்கு குறிப்பா பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படுது. டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அந்த கம்பெனியை சுத்தி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா ஏன் குறிப்பா பெண்களை மட்டும் ஹையர் பண்றாங்க? 12th பாஸ் பண்ணவங்க மட்டும் ஏன் வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு யாராவது யோசிச்சது உண்டா? அதை பத்தி தான் பேச போறோம். வாங்க பேசலாம். நான் உங்கள் விஜய். டாடா குரூப்ஸுக்கு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் எல்லாருக்குமே தெரியும். டாடா குரூப்ஸோட வருமானத்தை 60% ட்ரஸ்ட்டுக்கு தான் போகுது. தொழில்துறையில் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்கள் பொருளாதார ரீதியாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும், சமுதாயத்தில் அவங்களோட மதிப்பை உயர்த்தணும், அடுத்து தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணணும். இது எல்லாம் ஒரு காரணமாக இருந்தாலும் மெயின் ரீசன் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து கிடைக்கிற வரி சலுகை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சில ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் ஒரு 2 ஸ்கீமை சொல்கிறேன். தீன் தயாள் உபாத்யாயா கிராமீண் கௌசல்யா யோஜனா, பிரதான் மந்திரி கௌசல்யா விகாஸ் யோஜனா. ஸோ இந்த ஸ்கீம் எல்லாம் பெண்களுடைய வேலை வாய்ப்பு ஊக்கப்படுத்துறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்டால் உருவாக்கப்பட்ட ஸ்கீம். இதில் டைப் வைக்கிறது மூலிமா சேலரியில் பாதி அமௌண்ட்டு கவர்மெண்ட் பே பண்ணும். ஸோ கம்பெனி முழு அமௌண்ட்டு பே பண்ண தேவை கிடையாது. ஸோ அதனால் அவங்களுடைய ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த காரணத்துக்காக தான் மெயினாக பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது முரண்பாடு இருந்தால் டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் பண்ணுற பெண்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா உங்கள் HR கிட்ட போய் கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க எந்த ஸ்கீமுக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு. நான் டாடா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், பர்மனன்ட் ஜாபு, ரொம்ப பெரிய வேலை, ரொம்ப பெரிய கம்பெனி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஹையர் எஜுகேஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் புரிய வரும். நீங்கள் ஹையர் எஜுகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய வரும். அதனால் ஹையர் எஜுகேஷன் பண்ணுங்கள், 12th நிறுத்திடாதீங்க. மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.